ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்பம் வெர்சஸ் மகிழ்ச்சி. இன்பத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன வித்தியாசம்? இன்பம் அப்படின்னா, அது வந்து ஒரு எதிர்பார்ப்புடன் கூடியது. ஸோ நம்ம ஒரு பிடித்தமான ஒரு விஷயம் கிடைச்சிருக்குது. அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷமா ஃபீல் பண்றோம் இல்லையா? அதாவது இன்பம் கிடைக்குது. ஸோ அப்போ அந்த இன்பத்தோட இருக்கும்போது நம்ம மனசுல ஒரு எண்ணம் வருது. எப்படி? இதே போல எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், இன்பமா இருக்கணும். இந்த சந்தோஷம் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கணும். இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு வருது இல்லையா? அந்த எதிர்பார்ப்பு வந்தாலே அந்த இன்பம் வந்து கொஞ்ச நேரத்துல எக்ஸ்பயர் ஆயிரும். கொஞ்ச நேரத்துல மீன்ஸ் 1 டேயா இருக்கலாம், 2 டேஸா இருக்கலாம், 1 மந்தா இருக்கலாம், 1 இயரா இருக்கலாம். ஸோ இன்பம் எதிர்பார்ப்போட வரக்கூடியதுனால இன்பம், துன்பம், இன்பம், துன்பம் அப்படி மாறி மாறி வந்துட்டு அது வந்து நம்ம மைண்ட் செட் வந்து அது ஒரு நெகட்டிவ்னு கூட சொல்லலாம். ஓகே. ஸோ இன்பம் மாறக்கூடியது, எதிர்பார்ப்பு வரக்கூடியது, நிலை இல்லாதது. அதே நேரத்துல மகிழ்ச்சி என்று சொல்லும்போது live in the present, be present, live in the moment, கணத்தில் வாழ்றது, க்ஷணத்தில் வாழ்றது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இது வந்து எதிர்பார்ப்பு எதுவுமே கிடையாது. உன்னுடைய மனநிலை எப்படி? இது ஒரு நிகழ்வு. ஓகே. ஸோ மகிழ்ச்சி எங்கக்கூடியது ஒரு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி மீன்ஸ் பிரசன்ட், அட் பிரசன்ட். ஓகே. அந்த கணத்துல உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய மனசு எல்லாமே அந்த பிரசன்ட்லயே வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னா அது ஒரு பெரிய சக்தி வாய்ந்த விஷயம். ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் குவாலிட்டி. ஓகே. அது வந்து மகிழ்ச்சி. ஸோ அதுல வந்து ஒரு எதிர்பார்ப்பு வராது. அதுல எண்ணங்கள் வராது. என்னது? திரும்ப அந்த மகிழ்ச்சி வரணும் அந்த எண்ணங்களே வராது. அது ஒரு மனநிலை, மைண்ட் செட். ஓகே. ஸோ மகிழ்ச்சிங்கிறது பெர்மனண்டா இருக்கக்கூடியது. ரைட்டா? ஸோ நம்ம வேற விஷயங்கள்ல அடுத்து அந்த மகிழ்ச்சி கொஞ்ச நேரம் இருக்கிறோம். அப்போ வேற விஷயங்கள்ல ஈடுபடுறோம். ஆனா அப்படி நினைக்க மாட்டோம். ஓகே. எப்போ? இஃப் யூ ஆர் லிவிங் இன் தி மொமெண்ட், இஃப் யூ ஆர் லிவிங் இன் தி பிரசன்ட். ரைட்டா? ஸோ மனிதர்கள் நம்ம அந்த அளவுக்கு 99% மக்கள் லிவிங் இன் தி பிரசன்ட்னாலே தெரியாது. லிவிங் இன் தி மொமெண்ட்னாலே தெரியாது. ஓகே. அதனால நம்ம மகிழ்ச்சியில எல்லாம் அந்த அளவுக்கு வாழ்றது கிடையாது. அது ஞானிகள் தான் மகிழ்ச்சியில வாழ்வாங்க. ஏன்னா அவங்க வந்து நிகழ்காலத்துல வாழ்கிறாங்க. ஸோ நாம அனுபவிக்கிறதெல்லாம் இன்பம். இன்பம் டெம்பரரி, கொஞ்ச நேரம் இருக்கும். அப்புறம் அது மாறி துன்பம் வரும். நம்ம மனநிலை அப்படி. இன்பம் துன்பம் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. இதுக்குதான் இன்பம்னு பேர். ஸோ நம்ம வி ஷுட் எய்ம் ஃபார் மகிழ்ச்சி. வி ஷுட் நாட் எய்ம் ஃபார் இன்பம். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே. அதாவது இன்பம் அப்படிங்கும்போது, இன்பத்துல இருக்கும்போது எண்ணங்கள் வருது. எண்ணங்கள் வருதுன்னா என்ன? பாஸ்ட் டென்ஸுக்கு போயிடுறோம், ஃபியூச்சர் டென்ஸுக்கு போடுறோம். நிகழ்காலத்துல வாழ்றது கிடையாது. ஸோ அந்த பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் வரும்போது அது வந்து எதிர்பார்ப்புகள் வருது. ரைட்டா? ஸோ எதிர்பார்ப்புகள் வர்றதுனால அது வந்து பிரச்சனைகளையும் கொண்டு வரும். அதான் இன்பத்துக்கு அப்புறம் துன்பத்தை கொண்டு வரும். ஸோ இன்பம் நிகழ்காலத்துல இல்லாததுனால அது வந்து கான்சியஸ்னஸ் இல்லாத விஷயம், அவேர்னஸ் இல்லாத விஷயம் அப்படின்னு அர்த்தம். ஸோ கான்சியஸ்னஸ், அவேர்னஸ் இருந்தனா அது வந்து நிகழ்காலம் அது வந்து மகிழ்ச்சி ஆயிரும். ஸோ இன்பத்துல வந்து கான்சியஸ்னஸ் கிடையாது, அதாவது பவர் கிடையாது. கான்சியஸ்னஸ், அவேர்னஸ் எங்க இல்லையோ, அதாவது அந்த ஃபோக்கஸ் எங்க இல்லையோ, பிரசன்டென்ஸோட ஃபோக்கஸ் இல்லையோ, அங்க அது வந்து வீக் ஆனது, அது வந்து நெகட்டிவ் ஆனதுன்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ இன்பம் வேணுமா, மகிழ்ச்சி வேணுமா அப்படின்னா என்ன வேணும்? மகிழ்ச்சி தான் வேணும்.
ஸோ லிவ் இன் தி ப்ரெசன்ட், லிவ் இன் தி மொமெண்ட், ஃபீல் கான்சியஸ், கெட் அவேர்னஸ், என்ஹான்ஸ் யுவர் மைண்ட் பவர். மன சக்தியை நம்ம பெருக்கிக்கிடணும். ஸோ மகிழ்ச்சியாக வாழ நம்ம பழகிக்கிடுவோம். அது சம்பந்தமான ஞானத்தை அடையிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். ஓகே, ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ் நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ், நன்றி.